சில்ட்ரன் வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம்னா, ஒருத்தரை எவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும், அதை தான் வல்னரபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி சில்ட்ரனை வந்து எந்த மாதிரியாக நம்ம அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி. ஸோ சில்ட்ரனோட பாடி வந்து இன்னும் டெவலப் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி அவங்களுக்கு இல்னஸ் வரும், இல்லை கீழே விழுந்து இன்ஜுரிஸ் வரும், இல்லை ஃபிசிக்கலாகவும் அவங்கள நம்ம ஹார்ம் பண்ணாலும் அவங்களால எதிர்த்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வரது வந்து ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி. ஸோ இதோட அவுட்கம் என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சிடெண்ட்ஸ், அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா காக்னிட்டிவ் வல்னரபிலிட்டி. காக்னிட்டிவ் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா திங்கிங் ப்ராசஸ். ஸோ நம்ம எல்லாராலையும் திங்க் பண்ண முடியும், ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காக்னிட்டிவ் வல்னரபிலிட்டி அப்படின்னா சில்ட்ரனோட அந்த திங்கிங் ப்ராசஸ்ஸு, அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாமே இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களால அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அப்போது அதோட அவுட்கம் என்னென்னா அவங்கள ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். ஒரு சாக்லேட் கொடுத்து கூட ஒரு குழந்தைய கூப்பிட்டு போகிறதுனா நடக்கிறதெல்லாம் இதோட அவுட்கம் தான். அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஈஸி, அப்யூஸ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை. மூணாவது பார்த்தோம்னா எமோஷ்னல் வல்னரபிலிட்டி. ஸோ அவங்களுக்கான அந்த எமோஷ்னல் ரிசைலன்ஸ் இன்னும் ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகிருக்காது. ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒன்று நடக்கும்போது அதுலேருந்து எப்படி வெளியே வரதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும், ஆர் ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ போத் மென்டல் வெல்பீயிங்லேயும் சரி, எமோஷ்னல் வெல்பீயிங்லேயும் சரி. அடுத்தது வருது டிபெண்டன்சி. ஸோ அடல்ட்ஸ் மாதிரி குழந்தைங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க பல விஷயங்களுக்கு மெயினாக அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா கேர்டேக்கர்ஸ் இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்களோட பேசிக் நீட், ஃபுட்லேருந்து அவங்களோட தூங்குறதுக்கான வசதிகள் செஞ்சு தரது, ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் கொடுக்கறது, அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வரது, இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து பேரண்ட்ஸையோ இல்லை கேர்டேக்கர்ஸோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அப்போ இதோட அவுட்கம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த கேர் கிவர்ஸும் பேரண்ட்ஸும் இவங்கள எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ராப்பராகவும் ட்ரீட் பண்ணலாம், இல்லை மிஸ்ட்ரீட் பண்ணலாம், இல்லை அவங்க நெக்லெக்ட் பண்ணலாம். அவங்களால திருப்பி அதை பற்றி எதுவும் அவங்களால கேள்வி கேட்கவும் முடியாது. ஃபிஃப்த்தாக வருது லேக் ஆஃப் பவர் அண்ட் ஏஜென்சி. ஸோ அவங்களுக்கான பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன வேணும், இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான அவங்க முடிவு எடுக்கணும் அப்படின்ற அந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடையாது. அது வந்து ஒரு சோஷியல் என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக் மணி ரிலேட்டடான விஷயங்கள், இல்லை பொலிட்டிக்கல் பவர். ஓகே, ஸோ பொலிட்டிக்கலாக அவங்க எந்த சைடு எடுக்கணும் அப்படின்றது இது எல்லாமே முடிவெடுக்கிற பவர் வந்து அவங்களுக்கு கிடையாது. இதோட அவுட்கம் பார்த்தா அகெயின் எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் வயலேஷன் ஆஃப் தேர் ரைட்ஸ். ஸோ அவங்களோட ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வல்னரபிலிட்டிலேருந்துலாம் இவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்னா அது வந்து நார்மலாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட இதற்கான லீகல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பல கண்ட்ரியில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான லாஸும் ரெகுலேஷன்ஸும் எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வல்னரபிலிட்டிஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த லா மூலமாக தான் அவங்களோட வெல்பீயிங், சேஃப்டி, அவங்களோட டெவலப்மெண்ட்டு, அப்யூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிஸ்கிரிமினேஷன் இதுலேருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த லா மூலமாக தான் நடக்குது, லீகல் ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி இந்த வல்னரபிலிட்டி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் காமனான விஷயம் அப்படின்னு கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அவங்களோட என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அவங்களுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ஓவராலாக இந்த வல்னரபிலிட்டிலேருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தோம்னா எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒன்று அடல்ட்ஸ், கம்யூனிட்டிஸ், சொசைட்டி, கவர்மெண்ட், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அவங்களுக்கான ரைட்ஸையும் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனும் கொடுக்க வேண்டியது இவங்க எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பைன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.